இப்போ எல்ஜிபிடி எங்கே உருவாச்சு? அன்பை, பரஸ்பரத்தை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல தெரியவே இல்லை. என்னவோ திமிர் பூச்சி அலையிறா தாலி கட்ட ஒன்று ஆவோ, இவன் என்னமோ எனக்கு அடிமைன்ட்டு. அவனை என்ன நினச்சிக்கிறான் அவளை, இவன் என்னுடைய அடிமைன்னு. சில நாய்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் சுதந்திரமாக வாழ மாட்டேங்குதுங்க. அதனால் நான் நாய் நிறுத்து. அந்த நாய் சுதந்திரம் கொடுத்தா வாழலைன்னா நான் என்ன பண்ணி நிறுத்தேன்? நான் ஒரு நாயின்ட்ட நான் சுதந்திரமாக வாழலாம். நான் ஒரு மனுஷன்னா நாய்க்கு இல்லாத சுதந்திரம் இந்த உலகத்தில் இல்லைன்னு நான் ஆயிடுறேன், நாயாயிடுறேன். ஏன்? 2 காலம் நடக்கிற நாய்ங்க நான். பிரச்சனை இந்த சமூகத்தில் இருந்துன்னா இல்லை நான் புரிஞ்சுக்கலாம். இஷ்டமா எதனா சாப்பிட்டுக்கலாம். நாய்கிட்ட போய் சொல்லுவேன் மாட்டுக்கறி சாப்பிடாது என்ன, ஆட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவேன். போதிப்பியா நாய்க்கு? நீதி போதை இல்லை நாய்க்கு. அதனால நாய் நிற்கிறான். ஏன்னா இந்த நீதி போதை கேட்டு போரிச்சிச்சு அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் நிற்காத, திரும்பாத, வளையாத, குனியாத, நீ அதை பண்ணாத, இதை பண்ணாத, டென்ஷன் ஆகிட்டான். பேசாமல் நாயாயிடலான்னு ஆகிட்டான். புரிஞ்சிச்சா? எல்ஜிபிடியில் ஏன் வந்துச்சு இப்போ சொல்லு? அன்பு பரஸ்பரம் தான். நான் எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேன் நிறைய பேருக்கு. நான் பிசிக்கலாகவும் நிறையாவும் வாழ்ந்தணுங்கிறேன். வாழ்கிற மனிதன்கிட்ட நான் பார்க்கவும் செய்கிறேன். பேச முடியல ஒரு பொம்பளையால், கணவனை தாண்டி அல்லது மனைவியை தாண்டி. ஒரு ஆணால் வாழ முடியல, பேசவே முடியல. புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னே முடிவுக்கு வரானுங்க. அந்த காலம் இப்போலாம் பொண்ணே கிடைக்கல எனக்குன்றான் ஒருத்தன். அப்படியா இருக்கான்? பொண்ணு இல்லாமல் அந்த உலகம் இருக்கான்? இல்லை, என்னவோ எதிர்பார்க்குறான் அவன், அது கிடைக்கல அவனுக்கு. என்னவோ எதிர்பார்க்குறாவோ, அது கிடைக்கல அவளுக்கு. ஏதோ ஒன்றா இருந்துன்னு போட்டால் எனக்கு ஒரு புள்ள பெற்றுனா நான் காமத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்? காமம் சின்ன விஷயமாயிடுச்சு, சுற்றி வேறு விஷயம்லாம் இருக்குது. புரியுதா? ஸோ செக்ஸ் அசிங்கமானதுனால, அதாவது பால் உணர்வு அசிங்கமானதுனால இந்த எல்ஜிபிடி சொசைட்டி உருவாயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்?